கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். சபை இஸ்மவேலை அல்ல, ஈசாக்கை என்ன செய்ய வேண்டும்? பெற்றெடுக்க வேண்டும். இந்த தலைப்பிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். தலைப்பு என்ன சொன்னேன் சொல்லுங்க. ஏன் ஈசாக்கை அல்ல இஸ்மவேலை பெற்றெடுக்க? ஆமா, சாரி, இஸ்மவேலை அல்ல, யாரை பெற்றெடுக்க வேண்டும்? ஈசாக்கை. அப்படின்னா என்ன செய்ய போகிறோம்? தொடர்ந்து நாம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். மறுபடியுமாக நான் தலைப்பை யாவப்படுத்துகிறேன். சபை இஸ்மவேலை அல்ல, ஈசாக்கை என்ன செய்ய வேண்டும்? பெற்றெடுக்க வேண்டும். சில வசனங்களை நாம என்ன செய்வோம்? பார்ப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 18வது அதிகாரம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து, யாருக்கு தரிசனமானார்? ஆபிரகாமுக்கு தரிசனமானார். கவனிங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரும் மட்டும் உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராரிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு சந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளம் கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் எண்ணெயையும் பாலையும் சமைத்து கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவி ஆகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவனுக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பாருங்க, கர்த்தர் தேவ தூதர்கள் மூலமாக ஆபிரகாம் இடத்துக்கு என்ன செய்கிறார்கள்? போகிறார். நீங்க இப்ப நான் வாசிச்ச வேத பகுதியை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, ஆபிரகாம் அப்படின்னு இருக்காது. எப்படி இருக்கும்? ஆபிரகாம். சாராள் அப்படின்னு இருக்காது. எப்படி இருக்கும்? சாராள். அங்க போய் பாருங்க, ஆபிரகாமை சந்திக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஆபிரகாம் சொல்றான், உங்களுடைய கண்கள்ல எனக்கு என்ன கிடைத்தது? தயவு கிடைத்ததனால் நீங்க போயிடக்கூடாது, இங்கே இருக்கணும். உங்களுக்கு தண்ணி கொண்டு வர்றேன், அப்பம் கொண்டு வர்றேன், கொளுத்த கண்டை என்ன பண்றேன்? அடித்து என்ன செய்கிறேன்? கொண்டு வருகிறேன். அப்படியே செய். அவங்க சாப்பிட்டு இருக்கும்போது சொல்றாங்க, ஆபிரகாமை பார்த்து சொல்றாங்க, உன் மனைவி சாராள் எங்க?
உன் மனைவி சாரா எங்கே? அப்படி எழுதியிருக்கு. எங்க எழுதியிருக்கு கொஞ்சம் கவனிங்க. எத்தனாவது வசனம் எழுதியிருக்கு? அவர்கள் அவனை நோக்கி உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். கூடாரத்தில் இருக்கிறா அப்படின்னு பாருங்க. ஆபிரகாம் சொல்றான். நாங்க பின்னாடி ஒரு நாட்கள் என்ன பண்ணுவோம், திரும்பி வருவோம். வரும்பொழுது நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா, ஒரு குமாரனை என்ன செய்வீங்க, பெற்று உங்க கையில் என்ன செய்வீங்க, வச்சிருப்பீங்க அப்படின்னு பாருங்க. வாக்கு கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமும் சாராலும் மிகவும் வயது சென்றவர்களா இருந்தாங்க. பாருங்க, இப்படி வாக்கு தத்தத்தை கொடுத்து விட்டு அவர்கள் ஆபிரகாமை சாராளை விட்டு என்ன செய்கிறார்கள், கடந்து போய் விட்டார்கள். அடுத்து பாருங்க, ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1-2 வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? வேகமா சீக்கிரமா வாங்க. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 1-2 வசனத்தை யாராவது வாசிக்கும்படி. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஓர் அடிமை பெண் அவளுக்கு இருந்தால். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். நான் அடிமை பெண்ணோட சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். பாருங்களேன், தேவ தூதர்கள் வந்து ஆபிரகாமை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு சம்பவம் நடக்குது. ஆபிரகாம் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? ஏற்கனவே ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்திருந்தார். என்ன வாக்கு கொடுத்திருந்தார்? உன் சந்ததி எப்படி பெருகும்? வானத்தின் நட்சத்திரங்களை போல, பூமியின் தூளை போல, கடற்கரையின் என்ன கூடாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கர்த்தர் பாருங்க வாக்கு கொடுத்துட்டாரு. பின்னாட்கள்ல பாருங்க, தேவ தூதர்கள் மூலமா ஆபிரகாம வந்து கர்த்தர் பார்க்கிறாரு. இங்க காரியங்கள்லாம் வேற மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல இப்ப வாட்சம் இல்லையா, சாராள் என்ன பண்ணா, கர்த்தர் என் கர்ப்பத்தை என்ன பண்ணிட்டாரு, அடைச்சிட்டாரு. அதனால நீ எகிப்து நாட்டு அடிமை பெண் ஆகாரோடு என்ன செய், சேரும். ஆகாரோடு சேரும். இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கும் பாருங்க ஆகாருக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? சத்தமா என்ன பேரு? இஸ்மவேல். இஸ்மவேல்னா என்னன்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு தெரியுமா? அவன் எப்படியாப்பட்ட மனிதனா சொல்லுங்க? துஷ்டன். நான் சில பேரை பார்த்திருக்கேன், கண்ணால பார்த்துட்டேன். கிறிஸ்தவங்க துஷ்டர்கள். ஆமா, துஷ்டர்கள். கண்ணால பார்த்துருக்கேன். சில கிறிஸ்தவர்களே நீங்க அப்படி இருக்காங்க, துஷ்டர்களா இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பாருங்க பிறந்தவன் தான் யாரு? இஸ்மவேல். அப்புறம் தான் பாருங்க மறுபடி தேவ தூதர்கள் வந்து ஆபிரகாம பாக்குறாங்க. புசித்து முடித்த பின்பு அவன் சொல்றான் பாருங்க, உன் மனைவி சாராள் எங்க? கூடாரத்தில் இருக்கிறான். மறுபடி நாங்கள் வருவோம். வரும் பொழுது ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி உங்க கையில ஒரு குமாரன் என்ன செய்வான்? இருப்பான். உங்க கையில யார் இருப்பான்? குமாரன் இருப்பான். அவனுக்கு என்ன பேர் வைப்பீங்க? ஈசா. எல்லாரும் சொல்லுங்க ஈசாக்கு. சத்தமா சொல்லுங்க ஈசாக்கு. தொடக்கத்துல ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார். ஆபிரகாமை அழைத்து, அவர் பிரமார்க்கத்தானா இருக்கிறான்,
புறமாக்கத்தான் செய்யற ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறான். கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளுகிறார். அவர் என்ன செய்கிறார்? அவனை வேறு பிரிக்கிறார். அவனோடு அவருடைய திட்டங்களை குறித்து பேசுகிறார், வெளிப்படுத்துகிறார். நீ என்ன செய்யணும் சொல்லி கொடுக்கிறாரு. உனக்கு வயசு ஆயிருச்சு அப்படின்னு நினைக்காத, உன் மனைவிக்கு வயசு ஆயிருச்சு அப்படின்னு நினைக்காத. என்னால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே என்ன இல்ல. அதனால உனக்கு வயசு ஆயிருச்சு, உன் மனைவியோட கர்ப்பம் செத்து போயிருச்சு அப்படின்னு நினைக்காத. உன் சந்ததிய நான் வானத்தின் நட்சத்திரங்களை போல என்ன பண்ண போறேன்? பெருக பண்ண போறேன். பூமியின் தூளை போல, கடற்கரை மணலை போல வாக்கு பண்ணிட்டாரு பாருங்க. வாக்கு பண்ணினவர் மாறாதவர். எத்தனை அமைஞ்சல போறீங்க? வாக்கு பண்ணினவர் மாறாதவர். ஆபிரகாம் கரெக்டா தான் இருக்கிறான். இப்ப இடையில குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணது யாரு? யாரு? சாரா. பெண்கள்லாம் தயவு செய்து தவறு நினைச்சுக்கிறாங்க. பைபிள் அநேக இடங்கள்ல பாருங்க, கொஞ்சம் அவசரப்பட்டு காரியங்களை குழப்பினது யாரால இருந்திருக்காங்க? பெண்கள். ஆனா அதே நேரத்துல பாருங்க, ஆபிரகாமுக்கு சரியான ஒரு அறிவு என்ன பண்ணிருக்கணும்? இருந்திருக்கணும். கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நீ அவசரப்படுற, உனக்கு நான் செவி சாய்க்க மாட்டேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் என்ன செய்வேன்? செவி சாய்ப்பேன்னு அந்த இடத்துல அவன் என்ன பண்ணிருக்கணும்? நான் நினைச்சேன் பாருங்க, நான் கொஞ்சம் இந்த பகுதியை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். அந்த அளவுக்கு சாரால் ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும்? என்ன கொடுத்திருக்கணும்? சொல்லுங்க. டார்ச்சர் கொடுக்கிற பெண்களும் இருக்கிறாங்க, டார்ச்சர் கொடுக்கிற ஆண்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல சாரால் ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்திருப்பா? பயங்கரமான ஒரு டார்ச்சர். என்ன பண்றாங்க? ரெண்டு பேருக்கும், ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் பாருங்க குழந்தை பிறக்குது. நான் சொன்னேன் இல்லையா, இஸ்மவேல். என்ன பேர் வைக்கிறாங்க? இஸ்மவேல். இஸ்மவேல் பேர் வச்சிட்டாங்க. மறுபடியும் பாருங்க, கர்த்தர் இடைபெறாரு. இஸ்மவேல் இல்லப்பா, உனக்கும் சாராளுக்கும் நான் என்ன கொடுப்பேன்? ஆமா, சுதந்திரத்தை கொடுப்பேன். உனக்கும் சாராளுக்கும் பிள்ளை பிறக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நடக்காதது என்ன செய்யும்? நடக்கும். இப்ப நம்மெல்லாம் சில காரியங்கள் நடக்காதுன்னு முடிவு பண்ணிடுவோம், அதுக்கு ஜபமே என்ன பண்ண மாட்டோம்? பண்ண மாட்டோம். அப்படி விட்ட காரியங்கள் இருக்கு தெரியுமா? மறுபடியும் அதையெல்லாம் என்ன பண்ணணும்? புதுப்பிக்கணும். எத்தனை ஆமதில போறீங்க? நடக்காதது கண்டிப்பா என்ன செய்யும்? நடக்கும். ஆபிரகாம சாரால் கைவிட விட்டுட்டா. நம்ம ரெண்டு பேருக்கு என்ன பிறக்காது? குழந்தை பிறக்காதியா? ஏன்னா என் கர்ப்பம் செத்து போச்சியா. அவ சரீரத்தை பாக்குறா, சூழ்நிலைய பாக்குறா. சாரால் சரீரத்தை பாக்குறா, சூழ்நிலைய பாக்குறா, கணவரை பாக்குறா. ஆனா கர்த்தர் விடல. யாரு விடல? கர்த்தர். நீங்க சூழ்நிலையை பார்த்தாலும் உங்களை யாரு விட மாட்டா? எத்தனை பேரு இதை ஏற்றுக்கொள்றீங்க? ஏன்னா உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதை கண்டிப்பாக என்ன செய்வார்? செய்து முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கர்த்தர் விடல பாருங்க. எப்ப ஆபிரகாம் உனக்கும் ஆகாருக்கும் பிறந்த இஸ்மவேல் இல்ல, உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிற குழந்தை தான். ஆமா, சுதந்திரவாதி. அதான் நான் கொடுத்த வாக்குத்தத்தம். மறுபடியும் நாங்க வருவோம். வரும்போது உனக்கும் சாராளுக்கும் பிறந்த குமாரன் என்ன பண்ணுவான்? இருப்பான். அவனுக்கு என்ன பேர் வைப்பீங்க? ஈசாக்கு. ஈசாக்கு. நான் முதலே சொன்ன பாத்தீங்களா? இஸ்மவேல் என்ன மனிதன்? என்ன மனிதன்? துஷ்ட மனிதன். துஷ்டம்னா அதோட அர்த்தங்கள் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. புரியுதா? சரி, நீங்க உலகம் முழுவதில் இருக்கிற இஸ்லாமியர்கள் யார் அது உருவானவங்க?
சொல்லுங்க. யார்ல இருந்து? இஸ்மவேல்ல இருந்து உருவானவங்க தான். இப்ப ஈசாக்கு பிறந்துட்டான். ஈசாக்கு பாருங்க, ஆமா ஈசாக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. ஈசாக்குன்னா சிரிப்பு. தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் என்ன பிறந்திருக்கு? அன்னைக்கு நம்ம இந்தியாவில தான் பாருங்க, ஏதோ ஒரு மாநிலத்துல வயசான லேடிக்கு என்ன பிறந்திருக்கு? ஆமா, மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு அந்த நியூஸ்ல நான் பார்த்தேன். இங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் குழந்தை பிறந்திருக்கான். குழந்தை அப்படியே வறண்டால அப்படியே போட்டிருக்கிறாங்களா? எல்லாரும் வந்து குழந்தைய பார்த்து என்ன செய்யறாங்க? சிரிக்கிறாங்க. என்ன நினைச்சு சிரிச்சாங்களாம்? தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் என்ன பிறந்திருக்கு? குழந்தை பிறந்திருக்கு. சிரியோ சிரிச்சாங்களாம். ஈசாக்குன்னு என்ன அர்த்தம்? சிரிப்பு. சந்தோஷமா இருந்தாதான் என்ன வரும்? சிரிப்பு. மகிழ்ச்சியா இருந்தாதான் என்ன வரும்? சிரிப்பு. எத்தனை பேர் ஆமஞ்சல போறீங்க? அதுலயும் சிரிக்கிறதுல 2 விதம் இருக்குங்க. சந்தோஷத்தினால என்ன செய்யலாம்? சிரிக்கலாம். மற்றவங்க துன்பப்படுறத பார்த்து ரசிச்சு என்ன செய்யலாம்? சிரிக்கலாம். ஆனா சொன்னதான் கர்த்தருடைய பிள்ளைகள் கடைபிடிக்கணும். நான் 2வது சொன்னதை என்ன செய்யக்கூடாது? கடைபிடிக்க கூடாது. அப்படி கடைபிடிச்சா நம்ம யாராதான் இருக்கோம்? இஸ்மவேலா, ஈசாக்கா. சபை யாரை பெற்றெடுக்க வேண்டும்? யார? ஈசா. சபை ஈசாக்கை பெற்றெடுக்க வேண்டும். நீங்கள் உங்களுக்குள்ளே ஈசாக்கை பெற்று வளர்க்க வேண்டும். புரிஞ்சு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல இருந்த கையை பிடிச்சு சொல்லுங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க. நீங்க உங்களுக்குள்ள ஈசாக்கை பெற்று வளர்க்க வேண்டும். உங்களுக்குள்ள ஈசாக்கை பெற்று வளர்க்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள பிறந்திருக்கிற ஈசாக்கு வளரணும். அப்படின்னா உங்களுடைய யார் வெளியே போகணும்? செய்தி புரியுதா? கவனிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள ஈசாக்கு வளரணும்னா உங்களை விட்டு யாரு போகணும்? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. நல்லா நல்லா சத்தம். உங்களுக்குள்ள ஈசாக்கு வளரணும்னா இஸ்மவேலு உங்களை விட்டு வெளியே போகணும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா? இஸ்மவேலுடைய சுபாவம் சரியில்லாத சுபாவம். இஸ்மவேலுடைய செயல்கள் சரியில்லாத செயல்கள். இஸ்மவேல் இடையூறு பண்ணிக்கிட்டே இருப்பான். யாருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு எதிராகவும் இடையூறு பண்ணுவான். உங்களுக்கு எதிராகவும் என்ன பண்ணுவான்? இடையூறு பண்ணுவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆகையா சபை இஸ்மவேல் அல்ல, யாரை பெற்றெடுக்க வேண்டும்? ஈசா. அப்படி என்றால் பாருங்க, வருஷத்துடைய கடைசி நாட்களில வந்துட்டோம். எவ்வளவு பிரசங்கம் நான் யோசிச்சு பார்த்தேன். இவ்வளவு பிரசங்கம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, இவ்வளவு பிரசங்கம் பண்ணிட்டேன். சபைய ஈசாக்கா நான் பெற்றெடுத்திருக்கிறேன்னா, இன்னும் சபையில அங்கங்க இஸ்மவேல் இருக்கா? அப்படின்னு ஒவ்வொருவரையும் நான் என்ன பண்றேன்? வைக்கிறேன், தராசுல வைக்கிறேன். நான் வைக்கிறதுக்கு முன்னாடி யார் வைக்கிறா? நான் பேச புரியுதுன்னு சொல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நான் பாக்குறேன், சபையை பாக்குறேன். ஆண்டவரே, சபையை ஈசாக்கா பெற்று எடுத்திருக்கிறேனா? இன்னும் சபை சில இடங்கள்ல சில பகுதியில இஸ்மவேலா இருக்கா? இஸ்மவேலா இருக்கிறத கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்யல? யாரா இருக்கணும்? ஈசாக்கா தான் இருக்கணும்.
ஈசா. ஆமா, வலது கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, நான் ஒரு திருச்சபை. சொல்லுங்க, நான் ஒரு திருச்சபை. ஆகையால் எனக்குள்ளே இஸ்மவேல் அல்ல, ஈசாக்கே பிறந்திருக்கிறார். அந்த ஈசாக்கை வளர்த்தெடுத்து வருடத்தின் கடைசி நாளிலே வந்திருக்கிறேன். ஆமென். சொல்லிட்டோம். சொன்ன நம்ம இன்னும் நமக்குள்ள இருந்து யாரை துரத்தணும்? இஸ்மவேல் பல சுபாவத்தில் இருக்கான். இன்னும் உங்களுக்குள்ள இஸ்மவேல் பல சுபாவத்தில் இருக்கான். நான் ஏற்கனவே ஒரு வாரம் சொன்னேன், எந்த வாரம் சொன்னேன்னு தெரியல, ஆனா மறுபடியும் ஞாபகத்துக்கு வருது. அந்த காலத்துல விசுவாசிகள் யாரை பார்த்து பயந்தாங்களாம்? சொல்லுங்க சொல்லுங்க, யாரை பார்த்து? ஆனா இந்த காலத்துல பாஸ்டர் யாரை பார்த்து பயப்பட வேண்டியது இருக்கா? அந்த காலத்துல பாஸ்டர் கர்த்தருக்கு பிரியமா பிரசங்கம் பண்ணாராம். இந்த காலத்துல பாஸ்டர் யாருக்கு பிரியமா பிரசங்கம் பண்ணணுமா? புரியுதா? எல்லாம் விளங்கிக்கோங்க. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, என்ன செய்தான் சொல்றேன், சபை என்பது நம்மை உருவாக்குகிற இடம். ஒரு சொல்லுவோமா? வெட்ட வேண்டியதெல்லாம் கர்த்தர் வெட்டும் போது என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். சில பேருக்கு இஷ்டமே இல்லாதனால சபைக்கு வராம டிமிக்கி கொடுத்து அவங்க, ஏன்னா அப்படியே இருக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. இந்த பாரம்பரிய மக்கள் பாருங்க, ஒரு ஃப்ரீடமா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? கஷ்டமே இல்லை. போவாங்க, உட்காருவாங்க, வருவாங்க, போவாங்க, அப்படியே பேரணியா போவாங்க, உட்காருவாங்க, பேரணியா. பாத்தீங்களா? என்ன பைபிள் படிக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, வார்த்தை படி நடவீங்க, உத்தமா நடன்றீங்க. எங்களை பாருங்க, நாங்க எப்படி இருக்கோம்? நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நாங்க எப்படி இருக்கோம்? அதே மாதிரி பெந்தெகோஸ்தே சபைக்குள்ள இருக்கிறவங்களும் சில பேர் விரும்புறாங்க. வார்த்தையின்படி செய்யணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அதெல்லாம் முடியாதுங்க. இஸ்மவேலே இல்ல, வார்த்தையின்படி நடக்கணும், வார்த்தையின்படி நடக்கணும். புரியுதா? அப்படி இல்லை. ஏன்னா சில இடங்கள்ல எப்படி கொண்டு போயிடுறாங்க அப்படின்னா, எப்படி கொண்டு போயிடுறாங்கன்னா, நீ எப்படினாலும் இரு, சர்ச்சுக்கு வரியா, ரைட், எப்படினாலும் சரீர தோற்றம் இருக்கட்டும், உடை தோற்றம் இருக்கட்டும், சிகை தோற்றம் இருக்கட்டும். அன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு குட்டி செய்தி கேட்டுக்கிட்டு இருந்தேன் பாருங்க. ஆமா, அதாவது அது ஒரு முரண்பாடான இடம் அப்படின்னு, இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அநேக பசங்க பூரா தலை பூரா என்ன அடிச்சிருந்தாங்க, பெயிண்ட் அடிச்சு வச்சிருந்தாங்க பாருங்க. பெயிண்ட் ஒரு தலை எப்படி இருக்கு, அப்படியே முடி என்னது ஸ்பைக்கா. ஆமா, இந்த பக்கம் ஒரு பெயிண்ட், இந்த பக்கம் ஒரு பெயிண்ட் எடுத்து மேல ஸ்பைக், அதுக்கு ஒரு பெயிண்ட் கடுக்கான். அப்ப ஆவி எப்படி இருக்கும்? ஆவி எப்படி இருக்கும்? ஆவி எப்படி இருக்கும்? கர்த்தருடைய வார்த்தையை உத்தமமாய் கையாண்டால் அவர்கள் ஈசாக்காவே என்ன செய்வார்கள்? வளருவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை உத்தமமாய் கையாள விருப்பமில்லை என்றால் அவர்கள் இஸ்மவேலா வாழ்வதற்கு பிரியப்படுவார்கள். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க குடும்பத்தார் எப்படி இருக்காங்க? எப்படி இருக்காங்க? முதல்ல நீங்க ஈசாக்கு, அப்புறம் உங்க குடும்பத்தில் இருக்க யாரு? ஈசாக்கு. இந்த வருஷத்தை முடிக்க போறோம் பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு போனா முடிஞ்சது. ரட்சிக்கப்படாதவங்கள்ட்ட போய் ஆவிக்குரிய ரீதியில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்சது. ஈசாக்கா வர முடியாது.
அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருஷத்தை நான் முடிக்க போறேன். நான் இன்னும் இஸ்மவேலா என்ன செய்யக்கூடாது, இருந்துடக்கூடாது. நான் யாரா இருக்கணும்? ஈசாக்கா இருக்கணும். நான் சொல்றேன், ஆண்டவரே, எங்க சபை இஸ்மவேலா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எங்க சபை யாரா இருக்கணும்? ஈசா. அதனால ஆவியானவர் உணர்த்துகிறபடி சில காரியங்களை பேசுறோம். சில பேருக்கு ஏற்றுக்கொள்வதற்கு அது விருப்பமா இருக்கு, சில பேருக்கு ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை. எப்போதும் ஆசீர்வாதம் 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 மட்டும் பேச முடியாது. ஒரு சபைக்கு எல்லா பிரசங்கமும் தேவைப்படுது. ஆசீர்வாத பிரசங்கம் தேவைப்படுது, நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற பிரசங்கம் தேவைப்படுது, ஆலோசனை பிரசங்கம் தேவைப்படுது, கண்டித்து உணர்த்துற பிரசங்கம் தேவைப்படுது, கடிந்து கொள்ளுகிற பிரசங்கம் தேவைப்படுது, கீழ்ப்படிதல் பிரசங்கம் தேவைப்படுது. அத முதல்ல நான் சொன்னேன். அந்த காலத்துல விசுவாசிகள்லாம் போதகருக்கு பயந்தாங்களாம். இந்த காலத்துல போதகர் யாருக்கு பயப்படணுமா? விசுவாசிகளுக்கு. அப்படின்னு நம்ம சபைக்கு நான் சொல்லல, நம்ம சபைக்கு சொல்ல நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் இஸ்மவேலாய் தொடர்ந்து சீராய் வளர வேண்டும் என்றால், நான் அடுத்த வசனங்களை எடுக்க போறேன். சாரி, நீங்கள் ஈசாக்காய் தொடர்ந்து சீராய் வளர வேண்டும் என்றால் நீங்கள் திருவசனத்தை என்ன செய்ய வேண்டும்? உத்தமமாய் கடைபிடிக்க வேண்டும். ஏதோ சும்மா வந்து வசனத்தை கேட்டுட்டு போறதில்லை. ஏதோ கொஞ்சம் வசனத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு மனதிலிருந்து எடுத்து வாய் வழி அப்படியே ஜெபிக்கிறது, அப்படியே பேசுவதில்லை. இல்ல ஏதோ வீட்டுல வந்து அப்படியே வசனங்களை அப்படியே மாட்டி விட்டுட்டு அப்படி பண்றதில்லை. அதுக்காக உங்களை வீட்டுல வசனத்தை மாட்ட வேணாம்னு சொல்லல. யோசிக்கணும். ஒரு காலத்துல நான் முழுமையா யாராகத்தான் இருந்தேன், இஸ்மவேலாகத்தான் இருந்தேன். கர்த்தர் இப்ப என்னை யாராக மாற்றி கொண்டு வருகிறார்? ஈசாக்கா மாற்றி கொண்டு வருகிறார். இருந்தாலும் எனக்குள்ளே அப்ப சில வேளையில யாரு எழும்புறா? இஸ்மவேல் எழும்புறான். அப்படி இஸ்மவேல் எழும்பாம இருக்கணும்னா தொடர்ந்து நான் ஈசாக்காவே இருக்கணும். அப்படின்னா தொடர்ந்து எனக்குள்ள ஈசாக்கா நான் வளர்த்து எடுக்கணும். அப்படின்னா திருவசனத்தை நான் உத்தமமா என்ன செய்யணும்? கையாளணும். கையாளுதுன்னு என்ன? கேட்டுட்டு போறது இல்ல. ரொம்ப ஈஸி என்ன தெரியுமா? வசனத்தை கேட்டுட்டு போறது. நம்மில் அநேகர் இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க. நம்மில் அநேகர் எதைத்தான் செய்கிறோம்? வசனத்தை கேட்டுட்டு அப்படியே போயிடுறோம். அதுக்கப்புறம் வசனத்துக்கு நமக்கு என்ன இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. கை தூக்கலாமா? இல்ல பாஸ்டர், நான் வசனத்தை கேட்டு வசனத்தை என்ன பண்றேன்? நான் கையாளுறேன். கொஞ்சம் பேர் என்ன செய்யலாம்? முயற்சி பண்ணலாம், அந்த இடத்துல இருக்கலாம். இன்னும் ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள் திருவசனத்தை கேட்டு திருவசனத்தை எப்படி கையாளணுமா? உத்தமமாய் கையாளணும். எப்படி கையாளணும்? உத்தமமாய். அப்படின்னா நீங்களும் நானும் ஆமா இந்த வருடம் எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம், எவ்வளவு பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். கேட்ட இவ்வளவு பிரசங்கத்துல எவ்வளவு வசனத்தை இதுவரைக்கும் உத்தமமா நம்ம கையாண்டு கொண்டு வருகிறோம், பழக்கப்படுத்தி இருக்கிறோம். எவ்வளவு வசனத்தை பழக்கப்படுத்தி இருக்கிறீங்க? எத்தனை வசனம் உங்க வாழ்க்கையில பழக்கமாய் இருக்கு? சொல்லுங்க. எத்தனை வசனங்கள்? நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். உங்க ஆவி எதிர்பார்க்கிற படிலாம் உங்க ஆத்மா என்ன கொடுக்காது? ஒத்துழைப்பு கொடுக்காது. சில பேரு சரி ஆவிக்கு ஆத்மா என்ன கொடுக்கல? ஒத்துழைப்பு கொடுக்கவே மாட்டேங்குது. இதை இப்படியே என்ன பண்ணிடுவோம்? விட்டுருவோம். விட்டவங்க ரொம்ப பேர். அப்படி விட்டவங்க ரொம்ப பேர் சபைக்கு என்ன செய்யல? வரல. இதை கேட்டு எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இப்படி யாரும் உங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க? இல்லங்க. ஆவி சொன்னது எப்போதும் ஆத்மா கேட்காது. ஆத்மா எப்போதும் இஸ்மவேலா இருக்கதா விரும்பும். ஆனா ஆவி மட்டும் உள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ யாரா இருக்கணும்? ஈசாக்கா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இதுல கொஞ்சம் வளர்ந்த நம்ம தான்
மற்றவங்களுக்கும் குடும்பத்தில் இருக்கணும்னு சொல்லணும். நீ இஸ்மவேலாவே இருந்துட்டு போ அப்படின்னு விட்டுட்டோம்னா ஒண்ணும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படின்னா நீங்க ஆயத்தப்படணும், மற்றவங்களை ஆயத்தப்படுத்தணும், அப்புறம் உங்களை நீங்க காவல் போடணும், மற்றவங்களுக்கு என்ன போடணும்? காவல் போட வேண்டும். உங்களுக்கு நீங்க காவல் போடுறீங்களா? ஈசாக்கா இருக்கிறதுக்கு மற்றவங்க ஈசாக்கா இருக்க காவல் போடுறீங்களா? இல்ல நமக்கே காவல் போடுறது நம்ம தடுமாறிட்டு இருக்கிறோமா? கேள்வி கேட்கணும்ல. நம்ம ஆவி நம்ம மனதோட கேள்வி கேட்கணும்ல. எத்தனைபடி ஆவி மனதோட கேள்வி கேட்குது? அப்படின்னா உணர்வு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். இருதயத்துல என்ன இருக்கு? உணர்வு இருக்கு. அப்படி இல்லைன்னா நாமும் உலக ஜனங்களும் எப்படி ஆகிவிடுவோம்? ஒன்றாக ஆகிவிடுவோம். அதற்காக வாரந்தோறும் வந்து சபையில அமர்ந்து கொண்டு என்ன செய்யல? போகல. அதுக்காக வாரந்தோறும் சபைக்கு வரல. யாராக மாறுவதற்கு? இஸ்மவேலா இருந்தன்னா யாரா மாறுவதற்கு? ஈசாக்கா. அப்படின்னா நமக்குள்ளே தொடர்ந்து இஸ்மவேல் மரிக்க வேண்டும், ஈசாக்கு என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். பிறந்த ஈசாக்கு என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். பெருமைராமத்துல போறீங்க. உங்களுக்குள்ள இஸ்மவேல் மரித்து ஈசாக்கு பிறந்து ஈசாக்கு வளர வேண்டும் என்றால் நீங்கள் திருவசனத்தை ஏனோ தானோ அல்ல, உங்களுக்குள்ளே இஸ்மவேல் மரித்து உங்களுக்குள்ளே ஈசாக்கு பிறக்க வேண்டும். உங்களுக்குள்ளே பிறந்த ஈசாக்கு வளர வேண்டும். அப்படி நடக்க வேண்டும் என்றால் வசனத்தை ஏனோ தானோ என்று கேட்டால் அப்படி நடக்காது. வசனத்தை கடமைக்காக கேட்டால் அப்படி நடக்காது. நீங்க பாரம்பரியத்துல பாத்தீங்கன்னா ஒரு உஜாலா முன்னாடி இருந்து 2 வசனத்தை சொல்லுவாரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லா பஜனையில போயிருவாரு. எதுல போயிருவாரு தெரியுமா உங்களுக்கு? வசனத்தை காது வழியா கேட்டு அதை மனதில் கொண்டு வந்து மனதின் மூலமா இருதயத்துக்கு கொண்டு வந்து அந்த வசனத்தை யாவகப்படுத்தி இந்த வசனத்தை நான் உத்தமமா கையாளணும், இந்த வசனத்தை நான் உத்தமமா கையாளணும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வருஷத்துல எத்தனை வசனத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்க? ஆமா, இன்னைக்கு டிசம்பர் 2வது வாரம். எத்தனை வசனத்தை கேட்டிருக்கிறீங்க? கேட்ட வசனத்துல எத்தனை வசனத்தை இது வரைக்கும் உத்தமமா கையாண்டிருக்கிறீங்க? காதுள்ளவர்கள் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, முகத்தை பார்த்து நீங்க சொல்லுங்க, நீங்க இந்த வருஷத்துல அதிகமா வசனத்தை உத்தமமா கையாண்டீங்க. வசனத்தை உத்தமமா கையாண்டீங்க. நல்லா கவனிங்க. இஸ்மவேல் வந்து கிருபை இல்லை. இஸ்மவேல் யாரு சொல்லுங்க? யாரு? நியாயப்பிரமாணம். இஸ்மவேல் வந்து கிருபை இல்லை. இஸ்மவேல் யாரு? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் பாருங்க. இஸ்மவேல் கிருபைக்கு பிறந்தவன் அல்ல. இஸ்மவேல் நியாயப்பிரமாணத்துக்கு பிறந்தவன். இஸ்மவேல் தேவ திட்டத்தின்படி ஆபிரகாமுக்கு பிறந்தவன் அல்ல. இஸ்மவேல் ஆபிரகாம் சாராளுடைய அவசரத்தினாலே பிறந்தவன். இப்போ பாருங்க, ஈசாக்கு பிறகு யாரு பிறக்கிறான்? ஈசாக்கு பிறக்கிறான். ஈசாக்கு யார் தெரியுமா? கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, ஈசாக்கு கிருபை. பின்னாடி சொல்லுங்க, ஈசாக்கு கிருபை. எல்லாரும் சொல்லுங்க. முதல் நியாயப்பிரமாணம் பிறந்ததா கிருபை பிறந்ததா? நபரோட யோசிச்சு சொல்லுங்க. நபர் 2 நபர் இருக்காங்களா? அவரோட முதல்ல யார் பிறந்தா? ஆமா, முதல் இஸ்மவேல் பிறந்தாங்க. இஸ்மவேல் யாரு? நியாயப்பிரமாணம். 2வது யார் பிறந்தா? கிருபை. கிருபை உள்ள வந்த உடனே எது வெளியே போகணும்? இல்லை, எல்லாம் கவனிக்கிறீங்களா? கிருபை உள்ள வந்த உடனே எது வெளியே போகணும்?
ஆமா, வேகமா எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 14வது வசனம். எல்லாம் சிந்திக்கணும். வாரந்தோறும் சொல்றோம், செய்தி என்பது உங்களுக்கு வாரந்தோறும் கொடுக்கிற தகவல் அல்ல. செய்தி என்பது உங்களுக்கு வாரந்தோறும் கொடுக்கிற தகவல் அல்ல. செய்தி என்பது தீர்மானம். இதன்படி நான் எப்படி மாறி இருக்கேன், எப்படி மாறணும், உட்காரணும், யோசிக்கணும், சிந்திக்கணும். ஆதியாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். எல்லாரும் வசனத்தை கவனிச்சீங்களா? ஆதியாகமம் 21:14 கவனிச்சீங்களா? ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தியும் தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவி வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தான். ஏன் 21:10 கவனிப்போம். ஆபிரகாமை நோக்கி, யாரு? சாராள் ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மனைவியும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை. ஒரே வீட்டுக்குள்ள 2 பேருக்கு என்ன வந்துருச்சு? இஸ்மவேலுக்கும் ஈசாக்கு என்ன வந்துருச்சு? அன்னைக்கு வந்த சண்டை இன்னைக்கும் முடிஞ்சதா முடியலையா? சொல்லுங்க. இன்னைக்கும் முடியலங்க. அது வேற, சரியா? அது வேற. இப்பதான் யாருக்கு இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு? சொல்லுங்க. ஆமா, இது சரிப்பட்டு வராது. மறுபடியும் யாரை டார்ச்சர் பண்றா? சமர்த்தன். ஆபிரகாம் யாரு? சொல்லுங்க. ஆபிரகாம் யாரு? சமர்த்தன்ங்க, சமர்த்தன். மறுபடியும் என்ன பண்றான்? அப்பா, இப்பதான் யாருக்கு புரிஞ்சிருக்கு? சாராளுக்கு புரிஞ்சிருச்சு. சாராளுக்கு புரிதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. கவனிங்க, என்ன பண்றான்? மறுபடியும் என்ன பண்றான்? அதான் 14வது வசனம். ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையிலே. இன்னொரு புறம் தேவ சித்தத்தை செய்வதற்கு ஆபிரகாம் எப்படிதான் இருக்கிறான்? அவன் ரொம்ப ஆர்வமா, ரொம்ப வாஞ்சியாதான் இருக்கிறான். அதிகாலையில எழுந்துச்சான். அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டார். சரி, இஸ்மாயில் இப்ப யாருக்கு பிறந்த பிள்ளை? சொல்லுங்க. ஆபிரகாம் தானே? ஏன் கர்த்தர் இப்ப பிள்ளைய அனுப்பி விட்டாரு? அனுப்பிவிடு, வீட்டை விட்டு அனுப்பி விட்டுரு. நீங்க யாரும் அப்படி செய்வீங்களா? சொல்லுங்க. யாரும் அப்படி செய்வீங்களா? ஏனென்றால் இது தேவனுடைய திட்டம் இல்லை. நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா அவ அப்படியே வனாந்தரத்துல அலைந்து திரிகிறா. பிள்ளை சாகர மாதிரி இருக்குது. ஆமா, கர்த்தர் இடைபடுறாரு. ஆகாரே ஆகாரேன்னு கூப்பிடுறாரு. ஆமா, பிள்ளை சாகிறது இல்ல. உடனே ஒரு ஊத்த ரெடி பண்றாரு. அந்த ஊத்து தண்ணியை எடுத்து குழந்தையை கொடுக்கிறா. ஆமா, அவளும் குடிக்கிறா. அந்த ஊத்து தண்ணி தான் இன்னைக்கும் என்ன தண்ணின்னு சொல்றாங்க? ஜம்மு. என்னது இன்னைக்கு வந்துட்டு இருக்கு பாருங்க. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத. கர்த்தர் சொன்னாருன்னா. ஆனா ஏட்டிக்கு புட்டிக்கு பண்ணது யாரு தெரியுமா? நம்ம தான் பண்ணுவோம். யார் பண்ணுவோம்? நம்ம தான் பண்ணுவோம். இவ்வளவு யார் பண்ண வேலை? சாராள் பண்ண வேலை. கவனிங்க, சாராள் மட்டும் இல்ல, சாராளுக்கு நல்லா வளைஞ்சு கொடுத்தது யாரு? ஆபிரகாம். அனுப்பி விட. நம்ம இப்ப பாருங்களேன், நம்ம மேலோட்டமா இயல்பா நம்ம யோசிச்சோம்னா, என்ன ஆபிரகாம் இப்படி ஈவு இறக்கம் இல்லாம மனைவியும் பிள்ளை என்ன பண்றான்?
விரட்டி விட்டானே. தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தர் சில காரியங்களை என்ன செய்வார்? செய்ய சொல்லுவார். எத்தனை பேர் நான் பேச புரியுது? உன்னில் தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் உன்னிடத்துல தேவனுக்கு பிடிக்காத சில சுபாவம், சில காரியங்களை வெட்டுவார். வெட்டும் பொழுது என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். எத்தனை அமைச்சர போறீங்க? வெட்டுறதுக்கு வளைஞ்சே கொடுக்காதவங்க சர்ச்சுக்குள்ள இல்ல. எல்லாம் கவனிங்க. ஈவு இறக்கம் இல்லாம அனுப்பிட சொல்றாரு பாருங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில ஆல்டர்னேட் பண்ணாரு, மாற்று ஏற்பாடு செய்தார். தேவன் இறக்கம் உள்ள விதமே அமைஞ்சல போறீங்க. வனாந்தரத்துக்கு போன ஆகாரையும் இஸ்மவேலையும் அப்படியே விடல. ஆகாரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஆமா இவன் யாருக்கு பிறந்திருக்கிறான்? என் தாசன் ஆபிரகாமுக்கு பிறந்திருக்கான். இவன் ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிறதுனால இவனையும் யாராக்குவேன்? பெரிய ஜாதியா இருக்காங்களா இல்லையா? அப்படிதான் இருக்கிறாங்க. தேவனுடைய வாக்கு ஒரு நாள் என்ன செய்யாது. ஆனா இஸ்மவேல் யாரோட இருக்க கூடாது? ஆபிரகாமோட. ஏன் இப்ப ஆபிரகாமோட யாரு இருக்கணும்? ஈசாக்கு. ஈசாக்கு யாரு? கிருபை. கிருபை உள்ள வந்துருச்சுன்னா நியாயப்பிரமாண வெளிய. நான் பேச எத்தனை பேர் புரியுது? உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. கிருபை. கிருபை உள்ள இருக்கணும்னா நியாயப்பிரமாணம் என்ன செய்யக்கூடாது? எத்தனை பேர் விரட்டுறீங்க? எத்தனை பேர் விரட்டுறீங்க? சில சபையில என்ன நியாயப்பிரமாண பிரசங்கத்தை பிடிச்சிட்டு இருக்காங்க. நாங்க என்னைக்குதான் ஒன்னா கூடுவோம்? சனிக்கிழமை தான் ஒன்னா கூடுவோம். கிறிஸ்துமஸ் கொண்டாட மாட்டோம். வருஷத்துக்கு ஒரு தான் நாங்க திருவிருந்து அனுசரிப்போம். என்ன சோதரம் புரியுதா? கிருபை உள்ள வந்துருச்சுங்க. நியாயப்பிரமாணம் வெளியே போகணுங்க. கிருபை தாங்க நம்மளை எல்லாத்துக்கும் நமக்கு கிருபை தாங்க. நியாயப்பிரமாணம் அவ்வளவா உதவாதுங்க. இஸ்மவேல் வந்துட்டாங்க, ஈசாக்கு வந்துட்டாங்க. இஸ்மவேலுக்கு இனி வீட்டுக்குள்ள இடம். உங்களுக்குள்ள கிருபை வந்துருச்சுங்க. இனி உங்களுக்குள்ள நியாயப்பிரமாணத்துக்கு வேலை இல்லை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. நல்லா சிரிச்சு நல்லா சந்தோஷமா சொல்லுங்க. வருஷம் கடைசி நல்லா சரி பண்ணுவோம். சரி பண்ணுவோம். உங்களுக்குள்ள கிருபை சொல்லுங்க. உங்களுக்குள்ள கிருபை 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 வந்ததுனால உங்களுக்குள்ள நியாயப்பிரமாணத்தை சுபாவத்திற்கு இடமில்லை, அதிகாரம் இல்லை. சில பேர் என்ன டென்ஷன் ஆச்சு. நியாயப்பிரமாணம் இஸ்மவேல் அப்பப்ப என்ன என்ன சில பேர் சில காரியங்கள் வளைஞ்சே விட மாட்டாங்க. வளைஞ்சிருவனாகும். சொல்லுவாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்க, வார்த்தை அப்படி சொல்லுது அப்படின்னா சிலதுக்கு விளைவாங்க. சிலதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு எல்லை போட்டிருப்பாங்க. வளைஞ்சிருவனா. ஆமா அந்த இடத்துல பார்த்தா வளையாத இஸ்மவேல். என்ன இஸ்மவேல்? எழுதிட்டு போங்க எழுதி போங்க. கர்த்தருக்கு என்ன நஷ்டம்? வருஷத்தை முடிக்க போறான். நான் அடுத்த ஒரு பிரசங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். மோவா பெண் பெத்தேலுக்கு வந்தார். நல்ல பைபிள் படிக்கிறவங்க டக்குன்னு சொல்லிடுவீங்க. ரைட், ஓகே. நல்லா கவனிக்கணும். வேத சரித்திரத்தை நல்லா கவனிக்கணும். சரியா? சரி. ஆமா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமா ரெடி ஆகி இப்பதான் சூடு பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த பிரசங்கத்தை. சரிங்களா? அதனால நீங்க தொடர்ந்து கிருபையாவே இருக்கணும். நியாயப்பிரமாணம் வெளியே போகணும். வெளியே போகணும். நியாயப்பிரமாணம் உள்ள வரக்கூடாது. ஆமா இன்னும் லேசா அங்க ஒன்னு ரெண்டு ஒட்டிட்டு இருக்க நியாயப்பிரமாணத்தை வெளியே என்ன பண்ண அடிச்சு மொத்தத்தில் உங்களுக்குள்ள இஸ்மவேலுக்கு என்ன இல்லை? இடமே இல்லை. இஸ்மவேலுக்கு நீங்கள் இடம் எடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் திருவசனத்தை நீங்கள் எப்படி கையாளணும்? ஆமா ரொம்ப நாள் பழகிட்டோம். சில சுபாவத்தை சில பழக்க வழக்கத்தை எப்படி நான் விடுவேன்?
இது எப்படி நிறுத்துவேன்? இது என் பலவீனம். என்னது பலவீனமா? நான் இந்த இடத்துல என்ன பண்ண மாட்டேன், நான் மாறவே மாட்டேன். அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நான் இஸ்மாவேல தான் கடைசி என்ன செய்ய போறேன், நான் எடுக்க போறேன். இவர்கள் எல்லாம் திருவசனத்தை கேட்டு விட்டு அப்படியே திருவசனத்தை காற்றோடு காற்றாய் விட்டுட்டு போனவர்கள். நீங்க இருக்கிறீங்க அந்த லிஸ்ட்ல. அடுத்த வருஷம் இதே தான் ஃபாலோ பண்ண போறீங்களா? எத்தனை பேர் நான் பேச சந்தோஷமா கேட்குறீங்க? இல்லை யார்ட்டும் போற மாதிரி இருக்காங்க, அதை சொல்லிருங்க இல்லையா? ஆகையால் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இஸ்மாவேலை என்னை விட்டு வெளியே என்ன பண்ணிட்டேன், அனுப்பி. ஆனாலும் அங்கங்க சில நேரங்களில் எனக்குள்ள யாரு எழுப்புறா? ஹலோ, யாரு? சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் கிடக்கார் பாஸ்டர், அவருக்கு என்ன வேலை, சும்மா கூப்பிட்டுட்டே இருப்பாரு. இஸ்மாவேலே ஜோமனவா ஜோமனவா ஜோமனவா, வேற வேலை இல்ல. இஸ்மாவேலே குடு குடுன்னு சொல்றாரு, வேற எங்களுக்கு வேற தேவை இல்ல. இஸ்மாவேலே சுவிசேஷம் சொல்லு, சுவிசேஷம் சொல்லு. எங்க வீட்டுல 1008 வேலை கிடக்குது, இவர் வேற சுவிசேஷம் சொல்லு, சுவிசேஷம் சொல்லு. ஆனா அவர் செய்யட்டும். இஸ்மாவேலே இது தொடரக்கூடாது. இது என்ன செய்யக்கூடாது, தொடரக்கூடாது. யாரா இருக்கணும், ஈசாக்கா இருக்கணும். விரும்புறவங்க கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு சேர்ந்து நான் தொடர்ந்து ஈசாக்கா இருப்பேன். சரீரம் ஒரு சபை, சரீரம் என்ற இந்த சபை ஈசாக்காய் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. முதல்ல உங்க மனது சொல்றதெல்லாம் கரெக்டா அவங்க யோசிச்சு பாருங்க. ரொம்ப பேரு ஆவியின்படி முடிவை என்ன செய்யறது இல்ல, எடுக்கிறது இல்ல. இன்னைக்கு சில கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவி சொல்லபடி முடிவு எடுக்காம மனசு சொல்றதுதான் பாருங்க முடிவு. ஆமா, மனசுல என்ன தோணுதோ உடனே பாருங்க சரீரத்தை எடுக்கணும். புரியுதா? அதனால இதை கேட்டு பாருங்க செயல்படக்கூடாது. எதை கேட்டு என்ன செய்யக்கூடாது, செயல்படக்கூடாது. எதை கேட்டு செயல்படணும், இதை கேட்டு செயல்படணும். அப்பதான் நம்ம ஈசாக்கா இருக்கின்றது புரியும். இல்லைன்னா இஸ்மவேலா செயல்படுவோம். ஆனா இஸ்மவேலா செயல்படுறதே பிசாசு. ஆமா, அப்படியே மறக்கடிச்சிருப்பான். சரியாதான் செயல்படணும் பாருங்க, ஏமாத்திட்டு இருப்பான். கவனம் 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 ரொம்ப 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 தேவை, ரொம்ப தேவை. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள தொடர்ந்து யாராவது நீங்க இருக்கிறீங்க, ஈசாக்கா தான் இருக்கிறீங்க. ஆனாலும் நம்மை விட்டு சில இஸ்மவேல் என்ன செய்யணும், போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்குள்ள நான் இஸ்மவேல் இல்ல, யாரை பெற்றெடுக்கணும், ஈசாக்கை பெற்றெடுக்கணும். எனக்குள்ள பெற்றெடுத்த ஈசாக்கை என்ன பண்ணணும், வளர செய்யணும். அப்படி வளர செய்யணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க, முடிக்க போறேன். திருவசனத்தை எப்படி கடைபிடிக்கணும், வசனத்தை. அதெல்லாம் நீ சாத்தா வசனத்தை கேட்கறியா, தாராளம் என்ன பண்ண, கேட்டுட்டு போ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா கேட்டுக்கோ. வசனத்தை கேட்கறியா, நல்லா கேட்டுக்கோ. எனக்கு தேவை என்ன, அந்த வசனத்தை நீ என்ன செய்யக்கூடாது, கையாள கூடாது. புரியுதா புரியலையா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? மணிக்கணக்கில் கூட பிசாசு உங்களை வசனத்தை கேட்க விட்டுருவான். அப்படிதான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா செக் எங்க வைப்பான், உன்னை என்ன செய்ய விட மாட்டேன். வசனத்தை மாற்றம் எதுல வரும், கேட்கறதுல இல்லைங்க. அதுக்காக வசனத்தை கேட்க கூடாது இல்ல, கேட்கணும். அதை விட ரொம்ப நல்லது என்னது, கேட்ட வசனத்தை கையாளுவது, நடைமுறைப்படுத்துவது. இங்கதான் மனதை தூண்டி விடுமா, சரீரத்தை தூண்டி விடுமா. புரியுதா நான் பேசுறது? ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கேன். புரியுதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனிக்கணும். வசனத்தை கேட்டுட்டு 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 மட்டும் போறதில்லை. கேட்ட வசனத்தை உட்கார்ந்து இந்த வசனத்தை நான் எப்படி கையாளுவது, இந்த வசனத்தை நான் எப்படி கடைபிடிப்பது, அப்பதான் எனக்குள்ள இஸ்மவேல் முழுமையாக என்ன செய்வான், மரிப்பான். அப்பதான் எனக்குள்ள ஈசாக்கு முழுமையா என்ன செய்வான், வாழ்வான். எத்தனை அமைஞ்சல போறீங்க? அப்பதான் கிருபையினாலே வருகிறேன்.
எல்லா ஆசீர்வாதங்கள், கிருபையினாலே வருகிற எல்லா நன்மைகள், கிருபையினாலே வருகிற எல்லா ஈவுகள், கிருபையினாலே வருகிற எல்லா உயர்வுகள், கிருபையினாலே வருகிற எல்லா ரட்சிப்புகள், கிருபையினாலே வருகிற எல்லா வாழ்வை என்ன செய்ய முடியும்? வாழ்ந்து என்ன செய்ய முடியும்? பெற்று அனுபவிக்க முடியும். புரியுது உங்களுக்கு? என்ன கேட்டேன், மோவாப் தேசத்திலிருந்து ஒரு பெண்ணு வந்தா. ஆனா நீங்க ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நான் அப்படி என்ன செய்ய போறது இல்லை, நான் பேச போறது இல்லை. அதை நான் பேசும்போது உங்களுக்கு புரியும். சரியா? நல்லா கவனிக்கணுங்க, வேத புஸ்தகத்தை நல்லா கவனிக்கணுங்க. புரியுதா? வேத புஸ்தகத்தை நல்லா கவனிக்கணும். ஒரு கேள்வி கேட்கிறேன், பழைய ஏற்பாடுல இருக்கிற கதாநாயகர்கள், எந்த கதாநாயகன் புதிய ஏற்பாடுல இயேசுவோட அப்படியே 100% மேட்ச் ஆகிறவன் யாரு? யாரு? சத்தமா சொல்லுங்க, யாரு? யோசேப்பு. அப்ப பழைய ஏற்பாடுல இருக்கிற ஒவ்வொரு கதாநாயகருக்குள்ள யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? அதுக்குதான் வசனத்தை எப்படி கையாளணும்? உத்தமமா கையாளணும். கர்த்தர் உங்க கூட என்ன உங்களை என்ன சொல்ல வர்றாரு, உங்களை என்ன செய்ய சொல்றாருன்னு நீங்க மனதை ஒருநிலைப்படுத்தி சரீரத்தை அடக்கி ஒடுக்கி நீங்க வசனத்தை கையாண்டாதான் உங்களுக்கு ரேமா கிடைக்கும். அப்பதான் அந்த ரேமா உங்களுக்கு பலிக்கும். நம்ம எத்தனை பேர் இந்த வசனங்கள் என்ன செய்யல, கை கூடல சொல்லிட்டு வசனத்தை, அந்த வசனத்தை விட்டுட்டு என்ன பண்ணுவோம்? அடுத்த வசனத்துக்கு. அதனால உனக்கு நம்ம மாசம் அந்த வசனம் கொடுக்குறோம், மேல என்ன போடுறது இல்ல, வாக்குத்தத்தம் போடுறது இல்ல. ஏன்னா ஒரு வசனம் ஒரு மாசத்துக்கு மட்டும் என்ன இல்ல, வாக்குத்தத்தம் இல்ல. அது வாழ்நாள் போது என்னது? வாக்குத்தத்தம். எத்தனை ஆனதில்ல போறீங்க? கையாளணும், வசனத்தை கையாளணும், கடைபிடிக்கணும், தீர்மானம் எடுக்கணும். நான் வசனத்தை என்ன பண்ணுவேன்? அவன் ஏதோ கட்டுக்கதைய இல்ல எங்க சித்தப்பா சொன்னது, எங்க அக்கா சொன்னது, எங்க நாத்தனார் சொன்னது, எங்க மாமா சொன்னது, இல்ல எங்க நைனா சொன்னது, அதை நான் என்ன செய்வேன்? கடைபிடிக்க கூடாது. அந்த உபதேசத்தெல்லாம் கேட்கக்கூடாது. வாழ்நாள் முழுது யாராதான் இருப்போம்? இஸ்மவேலாவே இருப்போம். இஸ்மவேலா இருக்கிறதுனால கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஈசாக்கு, கர்த்தர் எதிர்பார்க்க ஈசாக்கு. சபை இஸ்மவேலே அல்ல, யாரை பெற்றெடுக்க வேண்டும்? ஈசாக்கு. புரியுதுங்களா? உங்க மனதுல நினைக்கிற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல, முற்றிலும் வித்தியாசமானது. வெளியெல்லாம் பாருங்க, சில காரியங்களாம் பரப்பி இருக்காங்க இல்லையா? கவனிக்கிறீங்களா? நான் ரொம்ப ஆதங்கமா மன பாரத்தோடு பேசிட்டு இருக்கேன். வெளியே பரப்பி இருக்காங்க இல்லையா? அதுபடி இல்ல. வேதம் போதிப்பதே முற்றிலும் வேறு. புரியுதா உங்களுக்கு? அதனால தயவு செய்து பைபிளை படிங்க, பிரசங்கத்தை கேளுங்க, படிச்சுட்டு விட்டாதீங்க, கேட்டுட்டு விட்டாதீங்க. வசனத்தை என்ன செய்யணும்? கையாள வேண்டும். நேரம் இல்ல, உட்கார்ந்து அதன்படி கடைபிடிப்பதற்கு என்ன இல்ல, நேரம் இல்ல. அதுவும் ஒரு இஸ்மவேல், அதுவும் ஒரு இஸ்மவேல் என்று தெரிந்து கொள்ளுங்கள். சரியா? அதனால நீங்கள் இஸ்மவேலா இருந்தால் சிரிப்பு உண்டாகாது. சிரிப்புனா சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், களிப்பு உண்டாகாது. நீங்கள் ஈசாக்கா இருந்தாதான் என்ன உண்டாகும்? சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம், களிப்பு உண்டாகும். அதுக்குள்ள எல்லை இல்லாத ஆசீர்வாதமும் நன்மையும் இருக்குது. எத்தனை ஆமந்திர போறீங்க? எப்படி ஆபிரகாம் தயவு தாட்சணை பார்க்காம, ஐயோ நான் பெற்றெடுத்த பிள்ளை, என்னுடைய வித்தை, எனக்கு பிறந்தவன அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்காம, ஈவு இரக்கம் பார்க்காம கர்த்தர் சொல்லிட்டாரு, அதனால இஸ்மவேல் என்ன செய்ய போறேன்? அனுப்பிவிடும். நான் நினைச்சேன் அனுப்பி விட்டுட்டு என்ன பண்ணி தெரியுமா? திரும்பிய சொல்லுங்க, நம்ம எப்படி திரும்பி பார்க்கணுமா? சொல்லுங்க. நம்ம அப்பப்ப யார் நிரூபிக்கிறோமா? நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன். இஸ்மவேல் அனுப்பி விட்டுட்டு என்னதான் ஒரு படப்படம் இருந்திருக்கும்ல, ஐயோ ஐயோ ஐயோன்னு நான் நினைக்கிறேன். இருதயத்தை என்ன ஆக்கியிருப்பான்? அட சொல்லுங்க,
இஸ்மவேலை அனுப்பி விட்டாதான் தேவசித்தை என்ன செய்யும், நிறைவேறும் சொல்லிட்டு ஆபிரகாம் அப்படியே இருதயத்தை கல்லாக்கிட்டு திரும்பி கூட நம்மள என்ன பண்ணுவோம், திரும்பி 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 என்ன பண்ணுவோம் பார்ப்போம். இன்னும் சில பேர் சிலவற்றை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சில முறுமுறுப்பு, எரிச்சல், கீழ்ப்படியாமை, ஜென்ம சுபாவம், மாம்ச சுபாவம், விட முடியாத பாவ பழக்க வழக்கம், சில சிற்றின்பங்கள். அப்பப்ப திரும்பி திரும்பி பார்த்தோம்னா அதைத்தான் எப்பதான் இவன் திரும்பி பாப்பா, எப்பதான் இவன் திரும்பி பாப்பான்னு அது பார்த்துட்டு இருக்கு. சமக்கல் படுத்திக்க புரியுதா? காட்டுக்குள்ள விலங்க பிடிக்கிறதுக்கு என்ன வச்சிருப்பாங்க, கண்ணி தெரியுமா? ஆமா, அது அப்படியே விரிஞ்சிருக்கும். காலை உள்ள விட்டு என்ன பண்ணிடும், அப்படியே கவிரும், எடுக்கவே முடியாது. கர்த்தர் மறுபடியும் 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 வாய்ப்பை கொடுக்கிறார். பாவ காரியங்களில் ஈடுபடுவது, சிற்றின்பங்களில் ஈடுபடுவது, ஜென்ம சுபாவத்தை விடாமல் இருப்பது, கர்த்தருக்கு வளைந்து கொடுக்காமல் இருப்பது, அசட்டத்தன அஜாக்கிரதை, எல்லாம் இஸ்மவேல். வருஷத்தை முடிக்க போறோம். உட்காரணும், தேவ சமூகத்தில் உட்காரணும், அமரணும், சிந்திக்கணும். ஆமா, எனக்குள்ள ஈசாக்கு பிறந்திருக்கிறான். எனக்குள்ள பிறந்த ஈசாக்கனை என்ன செய்யணும், வளர விடணும். ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஆமா, ஈசாக்கு வளர்ந்தான், அவன் யாரானா, கூடாரவாசியானா. ஈசாக்கு வளர்ந்தான், அவன் யாரானா, குணசாலியானா. எத்தனை ஆமை சொல்ல போறீங்க? புரியுதா உங்களுக்கு? அதனால சபை இஸ்மவேலை அல்ல, யாரை பெற்றெடுக்க வேண்டும், ஈசாக்கை பெற்றெடுக்க வேண்டும். என் கூட சேர்ந்து நீங்க சொல்லுங்க. நான் தயவு தாட்சனை பார்க்காம எனக்குள்ள இருக்கிறதான தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவத்தையும் எண்ணங்களையும் செயல்களையும் பார்வைகளையும் சிந்தனைகளையும் என்னை விட்டு விரட்டுகிறேன். எனக்குள்ளே ஈசாக்கு பிறந்திருக்கிறான். அந்த ஈசாக்கை நான் வளர்க்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா?